ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபாமி கார்னர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தீவுத்திடலில் நடக்கிற ட்ரேட் ஃபேருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னெல்லாம் இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பார்க்கிங் 2 வீலருக்கு 60, அப்புறம் 4 வீலருக்கு 120 ருபீஸ். இங்கே அடல்ட்ஸ்க்கு 40 ருபீஸ், சில்ட்ரன்ஸ்க்கு 25 ருபீஸ். நம்ம வந்தது ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஒருத்தவங்களுக்கு வர ஆபத்துலேருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ண நிறையவே எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம கேட்டால் அவங்க அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுறாங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்கவும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஃபயர்மேன் மாதிரிலாம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் தான் கால்நடை. இங்கே பெரிய பெரிய கோழி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழிங்க, அப்புறம் இங்கே கருப்பு கோழி கூட இருந்தது. அண்ட் நிறைய கூண்டில் முட்டைகளும் இருந்தது. இதெல்லாம் மட்டும் இல்லை, சில மாடுங்களோட வாழ்க்கை பற்றி மாடல் வச்சுருந்தாங்க. ஒரு வில்லேஜை அப்படியே தத்ரூபமாக மாடல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோழிங்கெல்லாம் இங்கே வாக்கிங் போயிட்டு இருந்தது. இதை தாண்டி கோழிங்களுக்கு இன்குபேட்டர்ஸும் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் இந்தியன் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட். இங்கே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இருந்தது. அது மூவ் ஆகிற மாதிரி நமக்கு மாடல் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மட்டும் இல்லை, நிறைய பழைய இன்ஜின்ஸோட மாடல்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க. அடுத்து ராமேஸ்வரம் பிரிட்ஜோட மாடல் இங்கே வச்சுருந்தாங்க. அடுத்து நமக்கு இந்த கேம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. இது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. இப்போ நம்ம குவிஸ் கேம் விளையாடலாமா வாங்க. இங்கே நமக்கு ஒரு பின் இருக்கும். இதில் 2 ஒயர் இருக்குது. நம்ம கொஷின் அண்ட் அதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்து வச்சோன்னா அது கரெக்டாக இருந்தால் நமக்கு ரெட் கலரில் லைட் எரியும். அப்படி நம்ம தப்பாக பண்ணியிருந்தோன்னா அதில் எந்த லைட்டும் வராது. இதெல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது எனக்கு. அப்புறம் நமக்கு இங்கே நம்ம வெயிட்டை போடுறதுக்கு மிஷின் இருக்குது. இதில் நாங்கள் எங்களோட வெயிட்டு BMIயும் செக் பண்ணோம். இது ஹேர் சோர்ஸ். இதெல்லாம் எப்படிலாம் எதிலேருந்துலாம் நம்மளால் கரண்ட் எடுக்க முடியும், லைக் ஹேர், வாட்டர், அப்புறம் சோலார் பேனல்ஸ், அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க மாடல்ஸ் வச்சு. இங்கே ஆதார் கார்டு இ-சேவை மையமும் வச்சுருக்காங்க. அங்கே நமக்கு எதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்ம போய் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாடு டூரிசம் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸு, அப்புறம் நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இதெல்லாம் மட்டும் இல்லை, தமிழ்நாடுல இருக்க டூரிசம் பிளேசஸ் பற்றின்ற இன்ஃபர்மேஷனும் இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல இது மட்டும் இல்லை, நாங்கள் இன்னொன்று செம்மையாக ஒன்று பார்த்தோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் VR ஜோன். இது கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். இதில் கிட்ஸ் மட்டும்தான் விளையாட அலோவ் பண்ணாங்க. அவங்க நமக்கு ஒரு 4 கேட்டகிரிஸ் வச்சுருக்காங்க. அதில் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த ட்ரெயின். இதில் ஒருத்தவங்களுக்கு 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் இந்த எக்ஸிபிஷனில் ஒரு ரவுண்ட் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த ட்ரெயினில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
அங்கே பாருங்கள், அங்கே நிறைய ரைட்ஸ்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அங்கே போய் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த இடத்துல புர்ஜ் கலீஃபா, அப்புறம் ட்வின் டவர், லண்டன் பிரிட்ஜ், அது மாதிரி இதுக்கெலாம் வந்து என்ட்ரன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இப்போ நாங்கள் ரைடு இருக்கிற சைடுக்கு வந்துட்டோம். இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிறையவே ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டு, அப்புறம் கோஸ்ட் ஹாரர் ஹவுஸு, அப்புறம் ஃபிஷ் ஷோ, மேஜிக் ஷோ, அந்த மாதிரி நிறையவே இருந்தது. இங்கே ஃபேன்சி ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்கே விற்கிறாங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்து நடந்து போயிட்டே இருக்க போது எனக்கு பிடிச்ச ஒரு கடையை பார்த்தேன். அதான் இந்த கீ செயினில் நம்ம பேரை போட்டு தர கடை. இங்கே வந்து என் தம்பிங்க 2 பேரும் வந்து இந்த சோலார் பேனல் வச்சு ஒரு லைட் எமிட் ஆகிற மாதிரி ஒரு கீ செயின் வாங்கினாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரைஸ்லேயும் நம்ம பேர் எழுதி ஒரு பாட்டிலில் போட்டு தராங்க. இதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் அந்த பாட்டில் சைஸை பொறுத்து. அது வந்து 50 rupees, லைக் 100, 150 அது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு உடன் இதுவில் நம்ம பேர் இந்தமாதிரி உடன் லெட்டர்ஸில் எழுதி தருவாங்க. இதில் வந்து ஒரு லெட்டருக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த உடன் போர்ட் 50 rupees. ஸ்மோக் பிஸ்கெட், 90s மிட்டாய், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் நிறையவே வச்சுருந்தாங்க. எந்த எக்ஸிபிஷன் போனாலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நம்ம ஃபேவரட் டெல்லி அப்பளம். அதை தான் நாங்கள் இந்த இடத்துல மெயினாக டேஸ்ட் பண்ணோம். உங்களுக்கும் டெல்லி அப்பளம் பிடிக்குமா? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் தெம்பா இந்த ரைட் சைடு வந்துட்டோம். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ரைட் சைடு வந்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இருந்தது. இந்த வாட்டி பெரிய பெரிய தீம் பார்க்குக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு இவங்க இந்த வாட்டி கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து சில ரைட்ஸ் தான் இந்த வீலில் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக சுற்றுறது, அப்புறம் குட்டீஸ்க்கு ட்ராம்பலின், அப்புறம் ஜம்பிங் பெரிய ட்ராம்பலின், அப்புறம் இந்த மாதிரி ரைடெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. எல்லாம் பார்க்கும்போதே செம்ம பயமாகவும் த்ரில்லாக இருந்தது. ஆனால் எல்லாத்துலேயுமே செம்ம கூட்டமாக இருந்தது. நாங்கள் போனது வந்து இந்த கப் அண்ட் சாசர் ரைடில் தான். அடுத்து ரொம்ப ஹைலைட்டானது இந்த 360 டிகிரி தான். இதை பார்க்க போது தலைகீழி தான் குதிப்பேன் அந்த மாதிரி இருந்தது எனக்கு. இதில் போகிறவங்கெல்லாம் கத்துற சவுண்டு எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஸோ நமக்கு எதுக்கு தான் வம்புன்னு சொல்லிட்டு நான் அந்த சைடே போகல. உங்களுக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸான ரைடெலாம் பிடிக்குமா? த்ரில்லாக இருக்கிற ரைட்ஸ்லாம் பிடிக்குமான்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த தாலாட்டுற மாதிரி இந்த ஒரு ரைடு. இந்த ரைடு வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் ஒரு வாட்டி போயிருந்தப்போ எனக்கு வாமிட்டே வந்துடுச்சு. அப்பத்துலேருந்து இந்த ரைடு வந்து எனக்கு பயமாக தான் இருக்கும். அடுத்து நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி லக்கி கேம்லாம் இருந்தது. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இதில் வந்து 36 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்தோன்னா நமக்கு ஒரு டிவி வருமா, அப்புறம் 34 அந்த மாதிரிலாம் எடுத்தால் நமக்கு ஒரு டேபிள் ஃபேன், அந்த மாதிரி பெரிய ப்ரைஸஸ்லாம் இருந்து நம்ம 30 above எடுத்தோன்னா நம்ம 30 above எடுக்கணுன்னா 5 balls ஆச்சு நம்ம வந்து 6ல் எய்ம் பண்ணி போட்டால் தான் முடியும். ஆனால் அதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். இது வரைக்கும் அந்த மாதிரி யாராச்சும் ஜெயிச்சிருக்காங்களான்னு தான் எனக்கு தெரில. நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் ஜெயிச்சிருந்தேன். என் தம்பி வந்து ஒரு கிளிப்பு ஜெயிச்சிருந்தான். அப்படி இந்த மாதிரி இந்த கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டோம். அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே நம்ம மிஸ் பண்ணது என்னென்னலாம் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து சுகர்லாம் நமக்கு வந்து செக் பண்ணுறாங்க அவங்க. எங்களால் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து கவர் பண்ண முடியல, நைட் ஆயிடுச்சு.
கடைசியாக நாங்கள் உள்ளே போனது வந்து அறநிலைத்துறை. இதுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒரு ரியலான கோயிலுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சாமி சிலையை தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ரைடு போகலாம். இது வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டோட க்ரெயினு. இங்கே வந்து நம்மளை மேலே கீழே இறக்கிட்டுருக்காங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நல்லா ஸ்லோவாக தான் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கூட பயமாகவே இல்லை. நான் வந்து ஜெயின் ஃபீல்டில் போகலான்னு ஆசைப்பட்டேன் அந்த வியூவுக்காக. பட் அங்கே வந்து நல்லா கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எங்களால் போக முடியல. பட் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக இது எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து அதை விட ஹைட்டாகவே போச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது இந்த ஃபுல் எக்ஸிபிஷனுமே பார்க்க முடிஞ்சுது. இம்பேக்ட் இது வந்து அதோட பாதி ஹைட்டு தான். இந்த எக்ஸிபிஷனில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான பார்ட்டாகவும் இது இருந்தது. இது ஒரு நல்ல மெமரியும் கொடுத்தது. இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடைக்கிறது வந்து ரொம்பவே ரேர் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன்.